இனிய நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து. அதிகாரம் 2, குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இந்த குறளோட விளக்கத்தை ரவி அங்கிள் நமக்காக சொல்றாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கின்ற குறள் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். மனிதனுடைய உயர்ந்த பண்புகளாக குறிக்கப்படுவது இந்த தானமும் தவமும். தானம்னா கொடுத்து மகிழ்வது, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக உதவுவது, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல். அதியமான் கையில் ஒரு நெல்லிக்கனி கிடச்சது. அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா இறப்பு வராது, நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு. அவர் அதியமான் ஒரு அரசர். அவர் என்ன நினைக்கிறாரு, நாம் நிறைய நாள் இருந்தால் நிறைய சண்டை ஓட்டுக்கிட்டு இப்படித்தானே இருப்போம், எதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. யார் கொடுக்கலாம், ஔவையார் கொடுக்கலான்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். ஏன்னா ஔவையார் தமிழுக்காக அவ்வளோ தொண்டு பண்ணுறாங்க, ஊர் ஊராக போகிறாங்க, சமாதானத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்தா அவங்க நிறைய நாள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சாராம். இது மனிதனுடைய உயர்ந்த பண்பு தானம். தவம் என்பது என்ன அப்படின்னா, நமக்குள் நாமே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்வது. இந்த தானமும் சரி தவமும் சரி ரொம்ப முக்கியம் என்பதற்காகத்தான் ஔவையார் என்ன சொன்னாங்க, தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அந்த சொர்க்கத்துக்கு முக்தி மோட்சம் அடைவதற்கு ஒரு சரியான வழி இந்த தானமும் தவமும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தானமும் தவமுமே செய்ய முடியாது எப்பன்னா சரியாக மழை பொழியாத போது. இந்த அகண்ட உலகத்தில் மழை சரியாக பெய்து கொண்டே இருக்க வேண்டும். மழை சரியாக பெய்து கொண்டிருந்தால்தான் எல்லா காரியங்களும் நடக்கும். பயிரெலாம் பச்சை பசைல்னு இருக்கும், வயல் சிறக்கும், இன்னும் எல்லா வகையிலையும் ஏற்றம் இருக்கும். மழை பெய்யலை, பஞ்சம் வந்துருச்சு, கடும் வறட்சி வந்துருச்சுன்னா என்னாகும் பாருங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல், மழை சரியாக பெய்யலை அப்படின்னா தானமும் சரி தவமும் சரி செய்ய முடியாது. அப்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிக முக்கியமானது மழை பொழிவது. அதுவும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மாதம் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேவைக்கு ஏற்ப தேவையான அளவு அந்த மழை பொழிய வேண்டும் அப்படிம்பாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. நமக்கு மழை அவசியம் என்பதை சொல்வதற்காக இந்த குறளை திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருங்க, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். சரிங்களா? அடுத்த குறளை சந்திக்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க புது நேராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி டியூட்டோரியல்ஸ். நன்றி.